ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நம்ம வீடியோவில் டிஃபனுக்கு ஏற்ற சூப்பரான சைடிஷ் ரெசிபி செட்டிநாடு ஃபேமஸ் ரோசாப்பூ சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி குயிக்காகவும் பண்ணிடலாம், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் ஸ்பைசியாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. வீட்டிலையே ஸ்பைசியான ரோசாப்பூ சட்னி செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் 15, பூண்டு 5, பழுத்த தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 1. உங்கள் காரத்துக்கேற்ப வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் 6 வத்தல் சேர்த்துருக்கேன். 6 வத்தலில் 4 சாதா வத்தல், 2 காஷ்மீரி வத்தல் கலருக்காக சேர்த்துருக்கேன். காஷ்மீரி வத்தல் இல்லைன்னா நீங்கள் சாதா வத்தலே 6 சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த வத்தல், வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். சட்னிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணால் டேஸ்டி அண்ட் ஸ்பைசியான ரோசாப்பூ சட்னி வீட்டிலையே ரெடி. அகைன் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் காயப்பொடி சேர்த்துருக்கேன். அதோட ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருக்கேன். தாளிச்சதை அப்படியே நம்ம ரோசாப்பூ சட்னியில் கொட்டிடுங்க. ரோசாப்பூ சட்னின்னு இதுக்கு பேர் வந்ததே இந்த சட்னியோட கலருக்காகத்தான் நினைக்கிறேன். கலர் பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. அவ்வளோதான், சுட சுட 2 இட்லி. இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி ப்ளஸ் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண ஸ்பைசியான ரோசாப்பூ சட்னி. இந்த ரோசாப்பூ சட்னியில் நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்காததுனால இன்றைக்கி நாங்கள் தேங்காய் சட்னியும் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கோம். சூடான இட்லியோட இந்த 2 சட்னியும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். முந்தி காலத்துலலாம் இந்த ரோசாப்பூ சட்னியை அம்மியிலேயே அரைச்சி செய்வாங்க. அது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இந்த ரோசாப்பூ சட்னி டிஃபன் ஐட்டம்ஸ் இட்லி, தோசை, சப்பாத்தி, கர்ட் ரைஸ், பழைய சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரோசாப்பூ சட்னியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.